உங்கள் அனைவரையும் ஆராகுவிக் HIV சுய பரிசோதனைக்கு வரவேற்கிறோம். இது வழிமுறைகளை காட்டும் காணொளி. துல்லியமான பரிசோதனை முடிவை உறுதிப்படுத்த வழிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம். நீங்கள் HIV சிகிச்சை பெறுபவராக இருந்தால் அல்லது PrEPக்கு உட்படுத்தப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தவறான முடிவை பெறலாம். ஆராகுவிக் HIV சுய பரிசோதனையின் செயல்திறன் விவரங்கள் PrEPக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நபர்களிடம் சேகரிக்கப்படவில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெறலாம். பரிசோதனைக்கு முன் நீங்கள் பின்வரும் குறிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். பரிசோதனை தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பிருந்து நீங்கள் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. பரிசோதனை தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பிருந்து நீங்கள் வாய் சுத்திகரிப்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. வாருங்கள் ஆரம்பிக்கலாம். ஆராகுவிக் HIV சுய பரிசோதனை பெட்டி அல்லது பொட்டலம் என்று 2 வடிவில் இருக்கும். இப்போது நாம் அந்த பொட்டலத்தை திறக்கலாம். உள்ளே பயன்பாட்டு வழிமுறை இருக்கும். அதை சற்று நேரம் எடுத்து கவனமாக படிக்கவும். அதில் ஒரு சோதனை பை, அப்புறப்படுத்தும் பை தாங்கி இருக்கும். பரிசோதனை பையில் ஒரு டெவலப்பர் திரவமும் ஒரு சேகரிப்பு சாதனமும் ஒரு ஈரம் உறிஞ்சும் பையும் இருக்கும். ஈரம் உறிஞ்சும் பை சேமிப்பதற்கானது மட்டுமே, ஆகவே அது பரிசோதனைக்கு தேவைப்படாது. இப்போது பரிசோதனைக்கான வழிமுறைகளை பார்ப்போம். பரிசோதனை பையை திறந்து அதில் உள்ள டெவலப்பர் திரவத்தை எடுக்கவும். டெவலப்பர் திரவத்தின் மூடியை அகற்றவும். டெவலப்பர் திரவத்தை தாங்கியில் வைக்கவும். அந்த கலவை கொட்டிவிடாமல் கவனமாக இருக்கவும். அடுத்து பரிசோதனை பையை திறந்து சேகரிப்பு சாதனத்தை எடுக்கவும். சேகரிப்பு சாதன அட்டையின் மேற்பரப்பை தொடக்கூடாது. சேகரிப்பு சாதனத்தை பயன்படுத்தி அட்டையின் தட்டையான பகுதியை கொண்டு மேல் ஈறுகளை ஒருமுறை தேய்க்கவும். அதே சேகரிப்பு சாதனத்தை பயன்படுத்தி அட்டையின் தட்டையான பகுதியை கொண்டு கீழ் ஈறுகளை ஒருமுறை தேய்க்கவும். தட்டையான சேகரிப்பு சாதன அட்டையை சேகரிப்பு குழாயினுள் அதன் அடிமட்டத்தை தொடும் அளவுக்கு வைக்கவும். 20 நிமிடங்கள் காத்திருங்கள். 20 நிமிடத்திற்கு பிறகு முடிவுகளை நீங்கள் பார்க்கலாம். 40 நிமிடங்களுக்கு பிறகு முடிவுகளை படிக்காதீர்கள். முடிவுகளை விளங்கிக் கொள்ளும் முறை. சேகரிப்பு சாதனத்தை பார்க்கும்போது Cக்கு பக்கத்தில் ஒரு கோடும் Tக்கு பக்கத்தில் ஒரு கோடும் இருந்தால் அவை மங்கலாக இருந்தாலும் கூட தொற்று உள்ளது என்று அர்த்தம். அருகில் உள்ள உங்கள் சுகாதார பராமரிப்பு நிலையத்தை தொடர்பு கொண்டு சோதனையை உறுதி செய்து சிகிச்சை பெறலாம். அதில் Cக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருந்தால் Tக்கு பக்கத்தில் கோடு இல்லை என்றால் அது தொற்று இல்லை என்று அர்த்தம். வழக்கமான பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள். HIV தொற்று உள்ளவருடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் 3 மாதங்களில் மீண்டும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பின்வரும் சூழல்களில் செல்லுபடியாகாத முடிவு ஏற்படும் போது புதிய சாதனத்தை பயன்படுத்தி மீண்டும் பரிசோதனை செய்யுங்கள். Cக்கு பக்கத்தில் எந்த கோடும் இல்லை. பின்னணி வண்ணம் சிவப்பாக இருந்து எளிதில் படிக்க இயலாமல் போவது, நிறைவற்ற கோடுகள் இருப்பது அல்லது கோடுகள் எதுவும் இல்லாது இருப்பது. உங்கள் சுய பரிசோதனை முடிவு குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அருகிலுள்ள HIV பரிசோதனை மையம் அல்லது சுகாதார நிலையத்தை நீங்கள் நாடலாம். சுய பரிசோதனையை முடித்தவுடன் எல்லா பொருட்களையும் அப்புறப்படுத்தும் பையில் வைத்துவிடுங்கள். நீங்கள் பரிசோதனை பொருட்கள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் போட்டு அப்புறப்படுத்தி விடுங்கள். மேலும் தகவல்களுக்கு
நீங்கள் www.self-test.com இணைய பக்கத்தை நாடலாம்.